வணக்கம். நமது தஞ்சாவூர் மக்களே, நாம் இப்போ வந்திருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கலை இலக்கிய பண்பாட்டுத்துறை நடத்தப்படும் சிற்ப மற்றும் ஓவிய கண்காட்சி. இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கலெக்டர் ஆஃபீஸு அருங்காட்சியகத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் நடக்குது. காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். அனுமதி இலவசம், ஃப்ரீ தான், நோ என்ட்ரி ஃபீஸு. நான் என்னோடய ட்ராயிங் கிளாஸு ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு இன்றைக்கி இந்த ஆர்டிஸ்ட்டு வரைஞ்ச, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்ச, பள்ளி மாணவர்கள் வரைஞ்ச படம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. அதை பார்க்குறதுக்காக என்னோடய ட்ராயிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இங்கே உள்ள ஒவ்வொரு படமே ஒவ்வொரு வேறு ஒரு விதமான களத்தை கொண்டது. இது பெயிண்டிங்கு, பென்சிலு, வாட்டர் கலர், அக்ரிலு, ஆயில் பெயிண்டிங்கு, இது மாதிரி நிறைய படம் இங்கே இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு இது படமாக இல்லை ட்ராயிங்கானே பெஸ்ட்டு உங்களால் நம்ப முடியாது. அந்தளவுக்கு ஒரு தத்ரூபமான படம் எல்லாமே இங்கே இருக்குது. கண்டிப்பாக தஞ்சாவூரில் உள்ளவங்க எதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்க்க முடியாதவங்க, நானே என்னோடய யூடியூப் சேனலில் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இதை பாருங்கள். இப்போ உள்ள பசங்களுக்கு திறமை எங்கே இருக்குது, எதில் இருக்குதுன்னு தெரியாது. அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த திறமை இன்னும் வளர்க்க தான் பார்க்கணுமே தவிர அதை ஒரு சாதாரணமாக எடுத்துகிட்டு விடக்கூடாது. இப்போ எவ்வளோ பேர் மொபைலில் பசங்க மொபைல் அடிக்ட் ஆகிடுறாங்க, அவங்கள எப்படியாவது இதில் கொண்டு வரணும் அப்படின்னு ஆரம்பத்தில் தான் உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் போய் கொண்டு விடும்போது அந்த பையன் எப்படி எந்த நிலமையில் இருக்கான், கற்றுக்கிட்டானா இல்லையா, அதெல்லாம் அவனுக்கே எப்போ தெரியும் அப்படின்னா, இது மாதிரி ட்ராயிங் காம்படிஷனு, ட்ராயிங் எக்ஸ்போ அதில் கலந்துக்கும்போது மற்ற பெயிண்டிங்கை அதே ஏஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்ச பெயிண்டிங்கை, ட்ராயிங்கை பார்க்கும்போது தான் சரி நம்ம இன்னும் நம்ம திறமை இன்னும் வளர்த்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும். எப்போதுமே நம்ம பண்ணுற தப்பு அது மட்டும்தான். கடமைக்கு கிளாஸில் எந்த கிளாஸாக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸு, டான்ஸு எதாக இருந்தாலுமே சேர்த்து விட்டுட்டு கடமைக்கு சேர்த்து விட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த பையனை எப்படி கொண்டு வரல அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கிறதில்ல. அந்த பையனே அடுத்த லெவல் கொண்டு போகாமல் சேர்ந்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் விட்டுறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ட்ராயிங்கு பெயிண்டிங்கு, ட்ராயிங்கு இதெல்லாம் தமிழ்நாட்டில் எப்படின்னு தெரில. ஆனால் பெங்களூர், சென்னை, வெளியில் உள்ள ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா, மாநிலத்திலாம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்க்குனா அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. ஒரு பெயிண்டிங்கை 1.5 லட்ச ரூபா 2 லட்சம் வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம். ஃபாரின் கண்ட்ரிலாம் உங்களோட பெயிண்டிங்கை வாங்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அவ்வளோ ஒரு வாய்ப்பெலாம் இருக்குது. அதில் என்னென்ன வாய்ப்பெலாம் இருக்குதுன்னு நம்மளும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, இன்றைக்கி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஓவிய கண்காட்சி பார்த்து நல்லா ஆர்வமாக கண்டுகளிச்சாங்க. நீங்களும் இவங்களோட சேர்ந்து இந்த ட்ராயிங் பெயிண்டிங்கை பார்த்து ரசிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.